பார்டர் ரஹமத் கடை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்பெஷல்னு இருக்குது. அது வந்து நான் என்னென்ன அப்புறமேட்டு சொல்கிறேன். வெளியே வந்துட்டு இவங்களோட அந்த மெனு போர்டு வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இவனோட ஆம்பியன்ஸ் வந்து ஒரு நீட்டான ஸ்டைலில் சூப்பராகவே இருந்துச்சு. நானும் என்ன போயிட்டு ஜஸ்ட் ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இலையை போட்டு. நான் வந்து இலையாருக்கு அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணதான் நாட்டுக்கோழி பிச்சு போட்டது. அந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டது வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் அவங்க ஸ்பெஷல் கிரேவி பரோட்டா. அந்த ஸ்பெஷல் கிரேவி வித் பரோட்டாலாம் வேற லெவல் அல்டிமேட்டாக டெஸ்ட்டு. கேட்டால் தான் அந்த ஸ்பெஷல் கிரேவி தருவாங்க, விட்டுறாதீங்க. நான் அப்படியே அந்த சிக்கன் பீஸரை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு பரோட்டா வேற லெவலில் இருந்துச்சு. நான் வந்து அப்படின்னு பரோட்டாவை பிச்சு போட்டு அந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ஃபுல்லாக முடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இலை பரோட்டா வாங்கியிருந்தோம். அல்டிமேட்டாக டெஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. பீஸ் எல்லாமே செம்மையாக குக் ஆயிருந்துச்சு. உள்ள இருந்த சிக்கன் பீசஸ்லாம் அல்டிமேட்டாக டெஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் ஆஃப் பாயில்டு வச்சு முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கரண்டி ஆம்லெட்டும் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சோடா வாங்கலாம்னு சொல்லி ஒரு காலைன் சோடா வாங்கியிருந்தோம். சோடாவும் சரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.